ஹாய், நான் முத்து. ஸோ இப்போ நான் என்ன படம் பார்த்தேன்னா, கிரீட் தான் பார்த்தேன். அதை பற்றி தான் நினைக்கிறேன். கிரீட் படம் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ராக்கி படம் வந்து ராக்கியோட ஃபிலிம் சீரிஸோட ஒரு 5-6 படம் இருக்குது. இந்த 6 படமே பார்த்து தான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த 6 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களாட்டி நல்லா பெட்டராக ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இதில் ராக்கின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு ஐகானிக்கான கேரக்டர் அப்படின்றது வந்து அந்த 6 படமும் நம்ம பார்த்தா தான் புரியும். ஸோ இதில் கிரீடுன்றது வந்து மைக்கேல் பி ஜார்டன் நடிச்சிருக்காரு. அவரோட அந்த ஃபிசிக் பார்க்குறப்ப படத்தில் அவ்வளோ சூப்பராக செட் ஆகிருந்தது. ஏன்னா அவர் ஒரு மாதிரி நேச்சுரலாக ஃபிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. படத்துக்கு நல்ல அந்த பாக்ஸர் இதில் சூப்பராக இருக்கார் பார்க்க. பாக்ஸிங் ஃபைட் சீன்ஸ்லாம் எடுத்ததுலாம் சூப்பராக இருந்தது. அவர் போட்டு அங்கே நடக்கிற சண்டையில் போட்டு நடக்கிற அந்த அடிலாம் என்னமோ நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம போய் அடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தராங்க அந்த ஃபைட்டில். அது அடி வாங்குறப்ப இருந்தாலும் சரி, அடி கொடுக்குறப்ப இருந்தாலும் சரி, அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நல்லா இருந்தது. படத்தில் மொத்தமாக வெறும் 2 ஃபைட் தான் இருந்தது. 2 ஃபைட்டுமே சூப்பராக இருந்தது பார்க்க. படம் பாக்ஸிங் படம் அப்படின்றனாலே அந்த ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த 2 சீன் எடுத்தது வந்து சூப்பராக இருந்தது படம் பார்த்து. அப்புறம் இந்த கதையுமே ஒரு நல்ல கதை. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி அந்த 6 பார்ட்டையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படின்றப்ப அது நிறைய நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அந்த கிரீடுன்றதே அப்போலோ கிரீடுன்ற அந்த ஒரு 6 பார்ட்லேயும் இருந்த கேரக்டர் வச்சு தான் அவனோட பையனாக தான் இவங்க மைக்கேல் பி ஜார்டன் வந்திருப்பாரு. ஸோ அதனால் நல்லா ரிலேட் பண்ண முடியும். நீங்கள் பார்க்கலனாலும் அவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த படம் பார்த்தா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நிறைய மிஸ் ஆன மாதிரி இருந்தது படத்தில். ஏன்னா அந்த அளவு அந்த ராக்கியோட அந்த 6 பார்ட்டில் இருந்த அந்த ஒரு பிஜிஎம்ஸ் இந்த ஒரு கனெக்ட்டுமே இதில் அந்த அளவு பிஜிஎம்ஸில் அந்த கனெக்டே இருக்காது இதில். அதேமாரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த அவர் ட்ரெயின் பண்ண சீன்லாம் அது வந்து நம்ம ராக்கி அந்த 6 பார்ட்டை பார்த்துட்டு தான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அதில் பார்க்குறப்பே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். அந்த இதில் கண்டிப்பாக மிஸ் ஆச்சு இந்த கிரீட் படத்தில். அவர் ட்ரெயின் பண்ணுற சீனும் காட்டுறாங்க, பிஜிஎம்மும் ஓடுது. ஆனால் அந்த ஒரு ஃபீல் இல்லை, அந்த ஒரு ஹைப்பு எதுவுமே இல்லை அந்த சீனில். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா யாரும் அந்த 6 பாட்டு பார்க்காம பார்த்தா அது எப்படி ஃபீலாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மற்றபடி படம் நல்லா இல்லைலாம் சொல்ல, நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஒரு நல்ல பிகினிங் கிரீடோட அந்த கிரீடுன்ற ஒரு ட்ரையாலஜி தான். அதில் ஃபஸ்ட் பார்ட் தான் நான் பார்த்துருக்கேன். அது நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருந்தது. படம் குவாலிட்டியாக ஒன்று நல்லா பார்க்க. ஸோ நல்ல பாக்ஸிங் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிரீடோட ஃபஸ்ட் பார்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க.